துர்வாசர் வந்து வைகுண்டத்தில் பஜனை பண்ண உடனே பகவான் அவரை பார்த்து, நீங்கள் எப்போ பஜனை பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்டார். நான் அம்பரீஷனை பார்க்க போனேன். அதான் அவனை பார்க்குறவாள்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்றா. என்றைக்கு போனீள்? தசமி அன்றைக்கே போனீங்களா? அன்றைக்கி தசமி அன்றைக்கி ராத்திரி அகண்ட நாம ஜபம் நடக்குமே, போனீங்களா? இல்லை. ஏகாசி அன்றைக்கி பூஜைக்கு போனீங்களோ? இல்லை. சாயங்காலம் உபன்யாசத்துக்கு போனீங்களோ? இல்லை. ராத்திரி திவ்யநாம பஜனைக்கு போனீங்களோ? இல்லை. துவாதசி உஞ்சவர்த்திக்கு போனீங்களோ? இல்லை. சாப்பிட போனீங்களான்னு? ஆமாம், நான் சில கரெக்டாக சாப்பிட போயிட்டு கடைசியில் நான் பூஜைக்கு போனேன்பா. பரவாயில்ல, அதுக்காக வந்தால் சரிங்களா? நான் வீதி பஜனைக்கு முழுக்க போகாட்டால் கூட கடைசியில் கோயிலில் போய் சேர்ந்து விட்டோம்னா பிரசாதம் வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ பெருமாள் கணக்கில் போட்டுருவார். பிரசாதம் வாங்க வந்தால் கூட வீதி பஜனையில் வந்தான்னு கணக்கில் போனால் போது டிக் போட்டுருவார் பெருமாள். அதனால் நீங்கள் சாப்பிட்டேலான்னு கேட்டார். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நீங்கள் சக்கரத்தை போட்டுவிட்டேலேன்னார் துர்வாசர். அப்போ தான் பகவான் சொன்னான், நான் சக்கரத்துக்கிட்ட சொல்லியிருந்தேன், பாகவதாலுக்கு அபச்சாரம் பண்ணினா என்கிட்ட கேட்காம போகலான்னு. அதனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அம்பரீஷன் பக்தன், நான் பகவான் நினச்சிட்டு இருக்கேன். உண்மையிலேயே அம்பரீஷன் தான் எனக்கு பகவான். அகம் பக்த பராதீனகா யஸ்வதந்திர இவத்விஜா சாதுபிர்கிரஸ்த ஹிருதயகா பக்தைர் பக்த ஜனப்பிரியகா. பக்தர்கள்லாம் வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்து என்னை பஜிக்கிறார்கள். அதனால் எனக்கும் லட்சுமி வைகுண்டெல்லாம் அவசியம் இல்லை, எனக்கும் என் பக்தர்கள் தான் முக்கியம். அதனால் மகரிஷே, நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த அம்பரீஷன் காலையே போய் பிடிங்கோ. உடனே கேட்டார் அவர், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கேன், என் படிப்பு என் தபஸுக்கெல்லாம் ஒரு பெருமை கிடையாது. என்ன தான் படித்தாலும் எவ்வளோ தான் தபஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு வினயம் வேணும் கூடவே. ஞானம் தபஸ்ச வினயான் விதமேவ மான்யம் யாஹ்யம்பரீஷ பதமேவ பஜேதி பூமன்னு இப்படி சொல்லி அனுப்ப துர்வாசர் திரும்பி வந்து அம்பரீஷன் காலை பிடிச்சார். நீ பதிலுக்கு அம்பரீஷன் அவரை நமஸ்காரம் பண்ணி நீ சுதர்சன பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினான். பதிபட்டஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோமபூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷனா நிகம சத்தர்ம தர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. சுதர்சன நமஸ்துபியம் சகசிராராச்சித பிரியா சர்வாஸ்திரகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. பிரார்த்தனை பண்ண உடனே சுதர்சன பகவான் சமாதானமாக ஆனார். உடனே துர்வாசருக்கு அன்னதானம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிண்டு அம்பரீஷன் என்னுடைய அபராதத்தை மன்னிக்கணும் என்று சொல்ல அவதான் துர்வாசர் ஆச்சரியப்பட்டார். தப்பு நான் பண்ணேன், மன்னிப்பு நீ கேட்குறியேப்பா. இதுதான் சாதுக்களுடைய சுபாவம். இப்போ தான் சாதுக்களுடைய பெருமையை தெரிஞ்சிருந்தேன். போன பிருந்தாவனத்வாசிக்கு உன்னை பார்த்தேன். உன்னை பார்த்த பெருமை என்னடா, நான் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையும் பார்த்துவிட்டேன். ஒரு தெய்வத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். ராவணன் 10 தலையாக எடுத்து பார்த்தான். நான் ஒன்றும் பண்ணல, ஓடுற ஓட்டத்தில் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துவிட்டேன். இதுக்கு என்ன காரணம்? நான் உன்னை பார்த்த பெருமை. இதுலேருந்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருந்தேன். பாகவதாலுக்கு அபச்சாரம் பண்ணினா எந்த தெய்வமும் காப்பாற்றாதுன்னு தெரிஞ்சின்றேன். கடைசியில் எந்த பாகவதால்கிட்ட அபச்சாரம் பண்ணினோமோ அவள் தான் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சின்றேன். இதுலேருந்து பாகவதாலுடைய சுபாவம் தெரிஞ்சுக்கணும். யாராவது நமக்கு இடைஞ்சல் பண்ணால் உடனே போய் சுதர்சன பகவானே அவனை போட்டு அடிங்கன்னு சொல்லக்கூடாது. என்னை அடித்தவனுக்கும் நல்லது கிடைக்கட்டும்னு யாரும் நினைக்கிறானோ அது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தினா பகவானே அவனை கொஞ்சம் 2 அடி வச்சா தேவையில்லை தான் நமக்கு தோணுமே தவிர அவனுக்கும் நல்ல புத்தி வரணும் அப்படின்னு கேட்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லாருக்கும் வங்காள தேசத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்ல புத்தி வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதனால் வேறு மதத்தில் இருக்கிறவாளுக்கும் என்ன அவள் மதத்தில் உள்ள நூல் சரியில்லை, அதை முதல்ல சரி நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அடுத்தவனை கொண்டா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்னால் அது எப்படி நல்ல நூலாக இருக்கும் எனக்கு தெரியல. அதில் எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது, நல்லதை மாத்திரத்துக்கு வேண்டாததை. ஏன்னா இந்த உலகத்துக்கு அது சரி கிடையாது. இப்போ உள்ள நாளத்துக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா அடுத்தவனை கொண்டு ஒருத்தனுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும் பட்சத்தில் அது மோட்சமே இல்லை. என்ன கேட்டால் அடுத்தவன் வீட்டில் சாப்பாட்டுக்கே திண்டாடின்னு இருக்கும்பொழுது நம்ம பால் பாயசம் சாப்பிட்டா அந்த பால் பாயசம் எப்படி ஸ்வீட்டாக இருக்கும்? கஞ்சி குடித்தாலும் அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிட்டா தானே ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி அதனால் அந்த நல்ல எண்ணம் வரணும். அப்படி யார் பிரார்த்தனை பண்ணுறாலோ அவன் தான் உண்மையான பாகவதனாக இருப்பான் என்பது பாகவத லட்சணத்தையும். ஏன்னா இந்த அம்பரீட சரித்திரம் இல்லை நல்ல சரித்திரங்கள்லாம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரணும். அப்படி பிரார்த்தனை பண்ணுறதான் உண்மையான பக்தனாக இருக்க முடியும் என்கிற விஷயத்தையும் இங்கே துர்வாசர் தெரிஞ்சின்றார். அதன் பிறகு பல அவதார சரித்திரத்தை சொல்லி ராமாவதாரத்தை சொல்கிறார். ராமாவதாரம் எதுக்குடான்னா, ராமர் மாதிரி ஒருத்தன் நேர்மையாக இருந்தால் கிருஷ்ணன் மாதிரி ஆனந்தமாக இருக்கலாம். ஒருத்தன் நேர்மையாக இருந்தால் அவனுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவா. ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு குரங்கு வர்றது,
ஒரு கரடி வருது, ஒரு அணில் வந்தது. அன்னைக்கு அணில் ஹெல்ப் பண்ணும்போது ராமர் தடவி கொடுத்தார். அதனால தான் அந்த அணிலுக்கு முதுகில் 3 கோடு இருக்குதுன்னு இன்றைக்கும் தெரிகிறது. இதே ஃபாரினில் அணில் இருக்குது, அமெரிக்கா அணில் இருக்குது. அமெரிக்கா அணிலுக்கு முதுகில் 3 கோடு இல்லை. ஏன்னா அமெரிக்கா அணிலுக்கு ஏன் 3 கோடு இல்லைன்னா அது ஹெல்ப் பண்ண வரவே இல்லை இங்கே ராமேஸ்வரத்துக்கு. இந்தியாவில் ஒரு அணிலுக்கு தான் 3 கோடு இருக்குது. இப்படி ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உலகத்தில் எல்லாரும் ஹெல்ப் பண்ணினார்கள். அயோக்கியத்தனம் பண்ணின ராவணனுக்கு அவன் தம்பி கூட ஹெல்ப் பண்ணாமல் இங்கே வந்துவிட்டான். நான் அபந்தானந்து கச்சந்தம் சோதரோபி விமுஞ்சதி யாந்தின் நியாயப்பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயத்தாம். ஒருத்தன் நியாயமாக இருந்தான்னா அவனுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவா. அயோக்கியத்தனம் பண்ணினா அவன் அம்பி கூட ஹெல்ப் பண்ண மாட்டானுங்கிற விஷயத்தை இதில் காட்டுறார். அதன் பிறகு கிருஷ்ணாவதாரத்தையும் சுருக்கமாக சொல்ல அப்போ தான் பரீட்சித்து கேட்குறான், கிருஷ்ணாவதார கதையை விரிவாக சொல்லணும் என்று கேட்க 90 அத்தியாயத்தில் இங்கே வர்ணிக்கிறார். பூமிர் திருப்த நிருபம் வியாஜ தைத்யானீகசதாயுதைः ஆக்ராந்தா பூரி பாரேன பிரம்மாணம் சரணம் யயோ பூமிஹி திருப்த நிருபம் வியாஜ. பூமி தேவிக்கு பாரம் தாங்கலையாம். எதுக்கு பூமிக்கு பாரம்னா, யார் பகவான் பூமியில் கிடைக்கக்கூடிய சாப்பாட்டையே சாப்பிட்டாலும் கூட இந்த கோவிந்தான்னு அந்த பகவானுடைய திருநாமத்தை சொல்லலை, அந்த பகவானுக்கு ஒரு நன்றி இல்லாமல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு அந்த நன்றி வேணும். இந்த பூமியிலேருந்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்றோம்னா அந்த பூமி பர்த்தாவான பகவானை நிந்த பண்ணக்கூடாது, தர்மத்தை கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் பூமிக்கு பாரமாம். பொய் சொல்கிறவன்லாம் பூமிக்கு பாரங்கிறார். சாதாரணமாக நம்மளும் பொய் சொல்லுவோம். இப்போ நானே 6:30க்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் அதுவும் பொய்யுள்ள கணக்கு தான். சில பேர் உபன்யாசத்தில் உட்காந்து இப்படி தூங்குவான். பக்கத்தில் இருக்க தட்டி எழுப்பி இன்னும் தூங்குறலாம் கேட்டால் தூங்கலையே, சும்மா கண்ணை ஓடின்னு இப்படி ஆடினே இருந்தேன்பா. இப்படி சொன்னால் கூட இதெல்லாம் பொய் தான். ஆனால் பூமி தேவிக்கு தாங்க முடியாத பொய் எதிரானா, நீ கோர்ட்டில் ஏறி பகவத்கீதை புஸ்தகத்தை தொட்டுண்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு யார் பொய் சாட்சி சொல்கிறானோ அவனை பூமி தாங்க முடியாது. ஏன்னா அது மாதிரி பொய் சாட்சி சொல்கிறவன் இருக்கிறதுனால தான் தப்பு பண்ணுறவன் என்ன பண்ணுறான், என்ன வேணால் தப்பு பண்ணி தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறான். கொஞ்சம் தப்பு பண்ணினா அவனை வேணால் ஜெயிலில் போடலாம். ஊரே தப்பு பண்ணினா ஊரே ஜெயிலில் போட முடியுமோ? இப்போ அவனவன் நேர்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழணும்னா அதுக்கு அந்த நல்ல புத்தி வரணும். இது மாதிரி பொய் சாட்சி சொல்கிறவன், தான் வாழறதுக்கு அடுத்தவனை கெடுக்கிறவன், இவன் தான் பூமிக்கு பாரம். அதனால் பூமி தேவி ஒரு பசு ரூபத்தை எடுத்துட்டு பிரம்மா கிட்ட போய் சொல்ல, பிரம்மா என்ன பண்ணினார், அதே இடத்துல தேவர்களும் வந்தார்கள். கம்சன்னு ஒருத்தன் இருக்கான், எங்களை போட்டு அடிக்கிறான். பிரம்மா சொன்னார், எனக்கு ஏதோ 4 தலை தான் இருக்குது, என்னை விட 5 தலை இருக்குது சிவனுக்கு, அவர் என்னை விட கொஞ்சம் 5 தலை 10 கை இருக்குது, அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சிவன்கிட்ட போய் சொன்னான். உங்களுக்கு 5 தலை 10 கை இருக்குது, இந்த கம்சனை வதம் பண்ணக்கூடாதான். உடனே சிவன் சொன்னார், எனக்கு 5 தலை தான் இருக்குது, என் பையன் முருகனுக்கு 6 தலை இருக்குது, அந்த 6 தலைக்காரன்ட்ட போனேன்னா உங்களுக்கு 6 தலை கொடுப்பான். 6 தலை கொடுப்பான், 6 தலை கொடுக்குறதில்ல, 6 தலை கொடுப்பான். அதனால் அந்த முருகன்கிட்ட போங்கன்னார். உடனே முருகன்கிட்ட போய் சொன்ன உடனேயே முருகன் சொன்னார், எனக்கு 6 தலை 12 கை தான் இருக்குது, எங்கள் மாமாவுக்கு 1000 தலை இருக்குது, எங்கள் மாமாட்ட போய் சொல்லுங்கன்னுட்டார் முருகன். உடனே தேவர்கள்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்பொழுதே புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்தே, புருஷ சூக்தத்தினால ஸ்தோத்திரம் பண்ணினான்னு. ஏன் அதை சொன்னார்னா, அவருக்கு 1000 தலை இருக்குதுன்னு காட்டணுமே. அதுக்காக சகசிரசீர்ஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத்னு இந்த மந்திரத்தை சொன்னார்களாம். ஏன்னா 1000 தலைன்னா 1000 தலைன்னு அர்த்தம் இல்லை, ஆயிரக்கணக்கான தலைகள்னு அர்த்தம். இப்போ 1000 தலைக்கு எத்தனை கண் வேணும்? 2000 கண் 2000 கால் வேணும். இப்போ சகசிரசீர்ஷா புருஷா திசகசிராட்சா திசகசிரபாதுன்னு வரணும். இங்கே என்னன்னா சகசிரசீர்ஷா புருஷா சகசிராட்சகா சகசிரபாதுன்னு 1000 தலைக்கு 1000 கண் 1000 கால்னா அப்போ பகவானுக்கு ஒத்த கண்ணு ஒத்த கால் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கக்கூடாது. ஆயிரக்கணக்கான தலைகளும் ஆயிரக்கணக்கான கால்களும் உடையவனாச்சேன்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் பிரம்மா கிட்ட சொன்னார், நான் பூலோகத்தில் அவதாரம் பண்ண போகிறேன், மதுராங்கிற ஊரில் தேவர்களையும் அவதாரம் பண்ணி காத்திருக்க சொல்லு என்று சொல்ல உடனே பிரம்மா தேவர்களை பார்த்து சொன்னார், மதுரையில் பகவான் அவதாரம் பண்ண போகிறார். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷப்பரஹா ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. உடனே தேவர்கள்லாம் பூலோகத்தில் யாதவர்களாக பிறந்து காத்துன்னு இருக்கிறார்கள். அதில் மதுராங்கிற நகரம், மதுராங்கிறது இந்த மதுரை இல்லை,
வடக்க ஒரு மதுரை இருக்குது. அதனால தான் ஆண்டாள் சொல்லும்பொழுதே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. நான் ஆண்டாள் திருவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு மதுரை இருக்குது. இந்த மதுரை நினச்சிக்க போகிறாளேங்கிறதுக்காக இதுக்கு அந்த காலத்தில் மதுரைன்னு பேர் இல்லை. அது மீனாட்சி அம்மன் மதுரமான அம்பாள் பிறந்து அந்த மீனாட்சி பிறந்தது தான் மதுரைன்னு பேர் வருது. அதுக்கு முன்னாடி கூடல் மாநகரம்னா அதுக்கு பேர், கூடல் தான் மதுரைக்கு பேர். அதனால் வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் சொல்கிறாள். அந்த மதுரா நகரத்தில் பகவான் அவதாரம் பண்ண போகிறார். அதுக்கு ஏற்ற தம்பதிகளாக 2 பேர் அங்கே இருக்கா, வசுதேவர் தேவகின்னு. இந்த வசுதேவருக்கு கம்சனுடைய சகோதரி தேவகியை கல்யாணம் பண்ணி கொடுத்து தம்பதிகளை ஊர்வலமாக அழைச்சின்னு போகிறாள். இப்படி அழைச்சின்னு போகும்பொழுது துஷ்டனான கம்சன் நல்லவனை போல் அவனே தேர் ஓடுறான். இதை பார்த்த உடனேயே பகவான் அசரீர் வாக்கா சொன்னார், அஸ்யாஸ்துவாமஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வகசே அபுதா. கம்சனை கூப்பிட்டார், ஹே அபுதா. அபுதானா என்ன அர்த்தம்னா முட்டாளேன்னு அர்த்தம். ஒரு 1000 பேர் போகும்பொழுது முட்டாள் முட்டாள் அப்படின்னு கூப்பிட்டா, நம்மளே ரோட்டில் போகும்போது யாராவது முட்டாள்னு கூப்பிட்டா திரும்பணும்னு தோணும், ஆனால் திரும்பக்கூடாது. முட்டாள்னு கூப்பிட்டா யாருமே திரும்பலை. கம்சன் மாத்திரம் நம்மளை யாரோ கூப்பிட்றா போல இருக்கேன்னு அவன் தான் மேலே பார்த்தான். நான் கம்சனுக்கு தெரியறது, அந்த அளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் புத்தி இருக்குது, தான் முட்டாள்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு புத்தி இருக்குது அவனுக்கு. அவன் மேலே பார்த்தான். உடனே கம்சனை பார்த்து அசரீர் வாக்க சொன்னது, எந்த தேவகிட்ட பிரியமாக இருக்கையோ அந்த தேவகியுடைய 8வது கர்ப்பம் ஒன்றை வதம் பண்ணும் சொன்ன அடுத்த வருஷம் வாள் எடுத்து தேவகியை வெட்ட போனான். வசுதேவர் சொன்னார், இப்போ தான் கல்யாணமே ஆயிருக்கு, குழந்தை பிறக்குமா தெரியாது, 8 குழந்தை பிறக்குமா தெரியாது, 8 குழந்தை பிறந்து பெருசாக வரலையும் நீ தான் இருப்பியா தெரியாது, இதுக்குள்ளே அவசரப்படுற, குழந்தைகளை கொடுத்துட்றேன்னார். இந்த 2 பேரையும் விட்டுட்டான். முதல் குழந்தைய கொண்டு கொடுத்துட்டார். கம்சன் நல்லவனாக போயிட்டான். முதல் குழந்தைய பிறந்த குழந்தைய கொடுத்துட்டாரே, இதை எடுத்துன்னு போங்கப்பா, 8வது குழந்தைய கொடுத்தா போருன்னுட்டான். அப்போ தான் நாரதர் வந்து கம்சன்கிட்ட சொன்னார், 8ன்னு ஒருத்தருக்கு பேர் இல்லைப்பா, ஆரம்பிக்கிறத பொறுத்து இருக்குது. அங்கே ஆரம்பித்தா இங்கே 8, இங்கே ஆரம்பித்தா அங்கே 8, ஜாக்கிரதையாக இருக்குது. அஷ்டானாம் அஷ்டமத்தேபி, 8ம் 8 ஆகும்னார். சும்மா இருக்கக்கூடாது ஒரு நாரதர். உடனே கம்சன் நேராக அந்த குழந்தைய வாங்கினான். அங்கே ஒரு பாறையில் அடித்தான். இப்படி 6 குழந்தைகளை, மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற அழகரை தான் பார்த்தாராம். இப்படி தேவகி கஷ்டப்படுறாளேன்னு ஆதிசேஷனை 7வது கர்ப்பமாக அனுப்பிச்சாராம். ஏண்டானா யாருக்கு குழந்தை பிறந்து ஆபாரேஷன் ஆகிட்டே இருக்கோ, குழந்தை தங்களையோ, அவளுக்கு ஒரு பரிகாரம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அரச மரத்தடியில் நாகப்பிரதிஷ்டை பண்ணணும்னு. பகவான் பார்த்தார், நாகப்பிரதிஷ்டை பண்ணணும், ஒரிஜினல் நாகத்தையும் அனுப்பிச்சிருவோன்னு ஆதிசேஷனையே பிரதிஷ்டை பண்ணிவிட்டான் தேவகி கர்ப்பத்துக்கு. ஆதிசேஷன் வந்துவிட்டார் 7வது கர்ப்பமாக. அவதான் பகவான் நினச்சார், எல்லா குழந்தையும் கொள்கிற மாதிரி இந்த குழந்தைய கம்சன் கொண்ட போகிறான்னு கவலை இல்லை, எல்லா குழந்தையும் கொள்கிற மாதிரி இந்த குழந்தைய கொல்ல போனால் இவர் நம்ம கம்சனை கொண்டு வாரின்னு கவலை. அதனால் தேவியை கூப்பிட்டான், துர்கா தேவியை கூப்பிட்டு இந்த தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய ஆகர்ஷணம் பண்ணி வசுதேவருக்கு மூத்த மனைவி ஒருத்தர் இருக்காள், ரோஹிணின்னு பேர், அவள் கர்ப்பத்தில் சேர்த்துடு, நான் 8வது கர்ப்பமாக வரேன், அங்கே ரோஹிணி பக்கத்தில் யசோதை இருக்காள், யசோதைக்கு நீ குழந்தையாக பிறக்கணும்னு தேவி துர்கேட்ட பகவான் ஆக்ஞை பண்ணி 8வது கர்ப்பமாக பகவான் வரான். தத்தோ ஜெகன்மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாய ச ஆனந்தகரம் மனஸ்தகா. தத்தோ ஜெகன்மங்களம் அச்சுதாம்சம். பகவான் பிறக்க போகிறாருன்னே ஜெகன்மங்கலம், உலகத்துக்கே மங்களம் ஏற்பட்டதுங்கிறார். தேவகியை பார்க்க வந்த கம்சன் பயந்து போயிட்டான். தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு பகவானுடைய அவதார சமயம் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அர்த்தராத்திரிக்கு பகவான் அவதாரம் பண்ணுறார். ஏன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார்னா பிரம்மாவுக்குடைய நட்சத்திரம், பிரஜாபதி பிரம்மா, அதனால் ரோகிணிக்கு தேவதை பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கு பெருமை கொடுக்கணுமேனு ரோகிணி நட்சத்திரத்தில். உடனே சிவன் சொன்னார், என்னையும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்கன்னார். உடனே சிவனுக்கு வைக்கத்தஷ்டமின்னு பேர், மகாதேவ அஷ்டமின்னு. அந்த சிவனுக்கு அஷ்டமி ரொம்ப பிடிக்கும், பைரவ அஷ்டமி, கால பைரவ அஷ்டமிலாம் சொல்லுவோம். அதனால் அஷ்டமியை பகவான் சேர்த்துண்டார். அது மாத்திரம் இல்லை, இந்த ஜோசியாலாம் அந்த அஷ்டமி நவமின்னு அவ்வளோ நல்லது இல்லைங்கிறான். அதனால் அஷ்டமிக்கு ஒரு பெருமை கொடுக்கணும்னு அஷ்டமியை சேர்த்துண்டார். ராத்திரியில் ஏன் பிறந்தாருன்னா, ராத்திரிங்கிறது அஜ்ஞானம். ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணனும் பகல் 12 மணிக்கு ராமரும் பிறக்கிறார். ஏன் 12 மணியை சூஸ் பண்ணிட்டாருன்னா, இந்த 12 மணி பகவானை மறக்கிற டைம். மத்தியானம் 12 மணிக்கு
பசியில் பகவானை மறந்துடுவோம், ராத்திரி 12 மணிக்கு தூக்கத்தில் மறந்துடுவோம். ஒரு நாளைக்காவது ஞாபகம் வச்சுக்கிட்டுமேனு மத்தியானம் ராமரும் ராத்திரி கிருஷ்ணனும் தேவகியும் வசுதேவரும் பார்க்கும்பொழுதே ஒரு ஜோதி தெரியறது. அக்ரே பசியாமி தேஜா நிமிடதலகராயாவலி லோபனீயம் பீயூஷாப்ளாவிதோகம் ததுதரே திவ்ய கைஷோரவேஷம். பட்டத்திரி சொல்கிறார், 100 வருஷம் தசகம் பண்ணினாரோனோ, அந்த தசகம் பண்ணும்பொழுது இவ்வளோ நாள் பாடினியே உனக்கு என்ன கிடச்சிதுன்னார். உடனே அக்ரே பசியாமி, குருவாயூரப்பனையே பார்க்குறேனே, இதை விட என்ன வேற என்ன வேணும்னார். அப்படி பகவான் ஜோதி ஸ்வரூபனாக நீல ஜோதியாக தரிசனம் கொடுக்குறார். அந்த ஜோதிஷுக்கு மத்தியில் சதுர்புஜ சங்க சக்கர கதா பத்மதாரியாக தரிசனம் கொடுக்குறார். நிசீதே தமோத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயகா ஆவிராசேத் யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலகா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலட்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சியங்கத கங்கணாதிபிஹ விரோச்சமானம் வசுதேவ ஐட்சத. தேவகி வசுதேவால் பார்த்திருக்கும் பொழுது சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்ம தாரியா பகவான் தரிசனம் கொடுக்க தேவகியும் வசுதேவரும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். வசுதேவரும் தேவகியும் சின்ன குழந்தையாக மாறணும் என்று சொல்ல உடனே சின்ன குழந்தையாக பகவான் மாறினான். எனக்கு பயம் இல்லை கம்சனை கண்டு, உங்களுக்கு பயமாக இருந்தால் கோகுலத்தில் கொண்டு விடுங்கோ, அங்கே இருக்கிற பெண் குழந்தையை கம்சன்கிட்ட கொடுங்கோ என்று சொல்ல உடனே இந்த குழந்தையை எடுத்துட்டு வாசலுக்கு வரார். கதவு தானாக திறக்கிறது. எனக்கே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, கதவு எப்படி தானாக திறக்கும்னு. நான் ஏர்போர்ட்டு போனேன், எனக்கே கதவு திறக்கிறது. பரவாயில்லையே, நம்ம போனாலே கதவு தானாக திறக்கிறது, பகவான் வந்தால் தானாக திறக்குமான்னு சந்தேகப்பட வேண்டான்னு அப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. பகவானை எடுத்துன்னு போனால் கதவு தானாக திறக்கிறது. கதவு தானாக திறக்கிறதும் இல்லை, தண்ணி தானாக கொட்டுறது, மழை தண்ணி தானாக கொட்டுறது, கொடை தானாக வருது. ஆதிசேஷனே கொடை படிக்கிறான். சேஷொன்வகாத்வாரி நிவாரயன் பனை. அந்த குழந்தை எடுத்துன்னு வசுதேவர் வரார். யமுனியை தாண்டி அக்கறையில் நந்தகோபர் கிரகத்தில் யசோதை கிட்ட அந்த கண்ணனை வச்சார். அங்கே இருக்கிற பெண் குழந்தையை எடுத்துன்னு வரார். பெண் குழந்தைக்கும் ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். ஏன்னா இவளும் துர்கா தேவி ஆச்சே. ஜெயிலுக்கு வந்தவொடனே அந்த குழந்தை வீல்னு கத்த உடனே கம்சனுடைய ஆட்கள் கம்சன்கிட்ட போய் சொன்னார்கள். உடனே கம்சன் அந்த குழந்தைய காலை பிடிச்சி ஆகாசத்தில் போட்டு குத்தலான்னு ஆகாசத்தில் வீசினா சாயுதாஷ்ட மகாபுஜா தேவி துர்கையாக காட்சி கொடுக்கிறாள். தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் வந்தார்கள். மாதர்மே மது கைடபக்னி மகிஷ பிராணாபகாரோத்யமே கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே ஹே சண்டமுண்டார்தினி நிச்சேஷீகிருத ரக்தபீஜ தனுஜே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சனி சம்ஹராசு துரிதம் துர்கே நமஸ்தேம்பிகே. யார் பண்ணினா தெரியல, அழகான ஸ்தோத்திரம். சப்தசதியில் 700 ஸ்லோகத்தில் சொன்ன அந்த கதையை ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். இந்த ஒரே ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டார். மாத்திரமே மதுகைட பக்தின்னு ஆரம்பித்து தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண உடனே தேவி கம்சனை பார்த்து சொன்னால், உன்னை கொல்ல பிறந்த குழந்தை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓருருவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, உன்னை கொல்ல பிறந்த குழந்தை வேறு இடத்துல வளருதுப்பா, நீ சாதுக்குள்ளே ஹிம்சை பண்ணாதேன்னு மறைஞ்சாள் தேவி. நே கம்சன் தேடுறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சான். அந்த நந்தகோகுலத்தில் நந்தகோபருக்கு பெரிய பாக்கியம். காலங்காத்தால் குழந்தை பிறக்குமா நமக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும்பொழுது அந்த குழந்தைய பிறக்கிறதுக்குன்னு வந்தவாலாம் இருப்பாளே, பிரசவத்துக்கு வந்தவாலாம், அவெல்லாம் சொன்னால் நந்தகோபா அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்ல, குழந்தை பிறந்த செய்தியை கேட்டால் குதித்து ஸ்நானம் பண்ணணுமா, டெய் வடிக்கணுமா. அந்த 60 வயசுக்கு நந்தகோபர் டெய் வடித்து குதித்து ஸ்நானம் பண்ணி நந்தஸ்துவாத்மஜ உற்பன்னே ஜாதாக்லாதோ மகாமனாக ஆஹூய விப்ரான் வேதஜான் ஸ்நாதகா சுச்சிகி அலங்கிருதகா. உடனே வேதம் படித்தவர்களை கூப்பிட்டு தானம் பண்ணினாங்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆகூய விப்ரான் வேதஜானு, வேதம் படித்த பிராமணால கூப்பிட்டு தானம் பண்ணினான்னு சொன்னதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்துலேயே வேதம் படிக்காத பிராமணாலும் இருந்திருக்கான்னு தெரியாது. அதனால் விசேஷமாக வேதம் படித்தவாளை கூப்பிட்டு கொடுத்தா விசேஷம். அதனால் வேதம் படித்தவாளுக்கு தானங்கள்லாம் பண்ணி உடனே அங்கே எல்லா கோபிகளும் பார்க்க வரார்கள் குழந்தைய. அப்போ பிரம்மாவே ஒரு தொட்டில் போட்டாராம். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆனி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ
வையமளந்தானே தாளேலோ. எங்கள் குருநாதர் சொல்லுவார், நந்தகோபனுக்கு அடித்தது பாக்கியம். தங்க தொட்டிலும் ஃப்ரீயாக கிடச்சிது, குழந்தையும் ஃப்ரீயாக கிடச்சிது. குழந்தைய தூக்கி தொட்டியில் போடுறதான் அவனுக்கு வேலை. பிரம்மாவே தொட்டில் போட்டுட்டாராம். ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில்னு. இந்த பிரம்மா தொட்டில் போட்டாரே தவிர டொனேட்டட் பை பிரம்மான்னு அவர் கீழே எழுதவே இல்லை. சில பேர் டியூப்லைட்டு போட்டால் கூட கீழே எழுதிடுவான். தங்க தொட்டியில் போட்டு அவர் எழுதவே இல்லை. ஆனால் ஆழ்வார் சொல்கிறார், பிரம்மா கொடுத்தார் பிரமன் விடுதந்தான். அந்த தொட்டிலில் குழந்தையை போட்டு எல்லாரும் பாட்டு பாடி ஆடுறார்கள். அப்போ அந்த ஒரு கோபி குழந்தையை பார்த்து, இந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கே, நாராயணா நீ தான் காப்பாற்றணுங்கிறான். ஆனால் இந்த கோபியை பார்த்து கிருஷ்ணன் இங்குங்கிறான். குழந்தை இங்கு பேசுறதுன்னு நினச்சிக்கிறான். நான் இங்கெல்லாம் பேசல, நான் நாராயணன் அங்கே இல்லை, இங்கே தான் இருக்கேன், இங்குங்கிறான். அது புரியல. அதுக்குள்ளே இன்னொரு கோபி பார்த்தால் வயசான கோபி, கிருஷ்ணன் கை காலில் சங்கு சக்கர ரேகையெல்லாம் இருக்குது. யார் கையில் சங்கு சக்கர ரேகை, காலில் தாமரை ரேகை இருக்கோ அவெல்லாம் பகவானுடைய அவதாரம் சொல்லியிருக்கு. அப்புறமா அவனை கை காலை பார்த்துங்க நீங்களும். அப்படி அந்த கை ரேகையெல்லாம் பார்த்துட்டு இது பகவான் அவதாரம் பண்ணியிருக்காரோ. அந்த பாட்டி கிருஷ்ணனுக்கு அட்சதை போடணும்னு வந்தாள். ஆஹா, இந்த குழந்தை பகவான் அவதாரம் பண்ணின டயத்தில் எனக்கு வயசாகிடுத்தேன்னு கிருஷ்ணனுக்கு அட்சதை போடாமல் தன் தலையில் நான் தீர்காயசாக இருக்கணும் அவ தலையிலே போட்டுண்டாலாம். தாசிட பிரயுஞ்சானாக சிரம் பாகீதி பால், சிரஞ்சீவன் சொல்லாமல் சிரம் பாகிங்கிறாள். சிரம் பாகீதி பாலகே. உடனே எல்லாரும் பஜனை பண்ணினார்கள். நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா கி ஜெய், கண்ணையா கி ஜெய், யசோதா மையா கண்ணையா கி ஜெய், நந்தலாலா கி ஜெய், நந்த பாபா 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 கி ஜெய். தேவர்கள்லாம், யாதவர்கள், கோபர்கள் எல்லாரும் பஜனை பண்ணினார்கள். கிருஷ்ணன் பிறந்த பிறகு எல்லார் வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சதுங்கிறார். நான் பாக்கி நாளைக்கு கதைக்கு வரையிலோ இல்லையோ இன்றைக்கி வந்துவிடணும். இன்றைக்கி நான் சண்டேயாகவும் அமைஞ்சு கொடுத்து, ஏன்னா கிருஷ்ணனே அனுகூலம், ஏன்னா டெய்லி வர முடியாது, சண்டே லீவு கிடைக்குமேன்னு. அதனால் இன்றைக்கி கிருஷ்ணாவதாரம் கேட்டவாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்கிறார். நீங்காத செல்வம் நிறைந்தேலோங்கிறாரே. அதனால் தத ஆரப்யநந்தஸ்ய வஜ சர்வசமிருத்திமான் ஹரேர்நிவாசாத்மகுணைஹி ரமா கிரீடமபுன்ருபா. எல்லார் வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சதுங்கிறார். இந்த டயத்தை தான் பூத்தனாங்கிறவளை அமுச்சு வச்சுருந்தானே கம்சன். அவள் வந்தா, அவள் ஒரு ராட்சசி தான். ஆனால் வர வழியில் ஒரு பியூட்டி பார்லரில் போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துவிட்டா. அந்த காலத்தில் பியூட்டி பார்லரில் ராட்சசியை கூட நல்ல பொண்ணாக மாற்றினான். இப்போ என்னடா நான் நல்ல பொண்ணாக ராட்சசியாக்கி விட்டுடுறா. தலைவாரி பண்ணிருக்க தலையை விரிச்சிக்கிற மாதிரி பண்ணி, நகை இல்லாத நகத்தை நீட்டுற மாதிரி பண்ணி, ஒழுங்காக பாவாடை தாவணியை அழகையை ஆக்கி இப்படி விட்டுடுறா. இந்த கால பியூட்டி பார்லர் இல்லை, நான் சொல்கிறது அந்த கால பியூட்டி பார்லர். அவள் அங்கேருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராள். அவளை பார்த்த உடனேயே எல்லாரும் லக்ஷ்மி நினச்சிண்டாலாம். கோபியகாஸ்ரீயம் திரஷ்டுமிவாகதாம் பதிம். ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்செடுத்து வரது பூதனேன்னு. அதனால் கண்ணை மூடினுட்டானா. ஏன் கண்ணை மூடிந்தான்னா, இந்த பூதனை விஷம் கொண்டு வந்திருக்கா, விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெல்லையப்பரை தியானம் பண்ணிக்கலாம்னு அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணினாராம் கிருஷ்ணன். ஏன்டானா, நீங்கள் தானே விஷம் குடிச்சிருக்கேள், இந்த பூதனை விஷம் கொண்டு வந்திருக்கா, விஷம் உரப்பாக இருக்குமா கசப்பாக இருக்குமான்னு கேட்டான். சிவன் சொன்னார், நான் ஒரு இடத்துல குடித்தேன், கொஞ்சம் நேரம் மயக்கமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்துனா சரியாக போயிடும். சிவன் விஷம் குடிச்சு கொஞ்சம் மயக்கம் வந்து தான். அவர் படுத்துன இடம் தான் சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது மெட்ராஸ் கிட்ட. அங்கே போய் படுத்துட்டான். பெருமாள் படுத்துன்றது நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி சிவன் படுத்துருந்த ஒரு கோலம் இருக்கடான்னா அது அங்கே இருக்குது, சுருட்டப்பள்ளின்னு மெட்ராஸ் கிட்ட இருக்குது அங்கே. அதனால் கவலை இல்லை, நீங்கள் தைரியமாக குடிங்கன்னாரு கிருஷ்ணன்ட்ட சிவன். சிவன் உடனே கிருஷ்ணன் சொன்னான், உங்களுக்கு தான் குடிச்சு ப்ராக்டிஸ் இருக்குது, நீங்களே விஷத்தை குடிக்க, பாலை மாதம் நான் குடிச்சிக்கிறேன்னு. அந்த கண்ணை மூடிந்து கிருஷ்ணன் இருக்கேன். அந்த பூதனை என்ன பண்ணினா மடியில் வச்சுன்னு விஷம் தடவின பாலை கொடுக்க. பிராணை சமம் ரோஷ சமன்விதோபிபது. அவர் உயிரையும் சேர்த்து உரிய விடு விடுன்னு சொல்லி கடைசியில் அவள் உயிரை விட்டாள். அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணினார்கள். சம்ஸ்காரம் பண்ணினா கட்டதூமஸ்ய சௌரபியம், வாசனை அடிச்சுதுங்கிறார். சாதாரண நாத்தப்பணம் தானே சொல்லுவான்னா, ஆனால் இவளுடைய உடம்பில் வாசனை அடிச்சு தான். ஏன்னா பகவானை தொட்டு பகவான் அவளை அம்மா நினச்சிட்டு மோட்சத்தை கொடுத்ததுனால அவளுக்கும் நல்ல கதி கிடச்சிதுங்கிறதுக்காக வாசனை அடிச்சுதுங்கிறார். அதுதான் காசியில் அவன் மாதிரி பணத்தை எரிச்சுட்டே இருப்பான். அவள் நாராது. நம்மள ஏதாவது ஒன்று எரிச்சாலே நாரும். அங்கே ஏன் நாராதுன்னா, அங்கே போகிற வாழ்க்கை நல்ல கதி கிடைக்கிறதுங்கிறதுக்கு அது ஒரு ப்ரூஃப். நம்ம ஊரில் யாராவது மினிஸ்டர் போனால் சந்தன கட்டையெல்லாம் போடுவாள். ஏன்னா அது ரொம்ப ஓவராக நாரும் போல இருக்கு. அதனால் சந்தன கட்டையெல்லாம் போடுற வழக்கம்.
ஆனால் இவளுக்கு சந்தனக்கட்டை போடாமையே வாசனை அடிச்சுது அப்படிங்கிறார். அப்புறம் அந்த பூதனை வந்ததுனால கிருஷ்ணன் பயந்துட்டு இருப்பானோன்னு கிருஷ்ணனுக்கு ஒரு ரட்சை பண்ணினார்களாம். பகவானுக்கு எதனால் ரட்சை பண்ணினான்னா, பகவன் நாமத்தையே, பகவானுடைய திருநாமங்கள் பகவானையே காப்பாற்றும் என்கிறத இங்கே காட்டுறார். ஒரு 8 ஸ்லோகம் இங்கே குழந்தைகளுக்கெல்லாம் அதை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவள் ஒரு சம்பிரதாயத்தினால தலையில் அந்த மாட்டோட வாழை வச்சு இப்படி சுற்றினாலாம். கோபுச்சேன பிராமயித்வா. இன்றைக்கி நார்த் இந்தியாவில் போனால் அவளே பைசாவை கொடுத்து அந்த பசுனுடைய அந்த வாழை எடுத்து தலைக்கு மேலே இப்படி சுற்றிப்பான். அது திருஷ்டி கழிக்கிற ஒரு சம்பிரதாயம். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் இந்த கோபுச்சேன பிராமயித்வா அந்த பசுவனுடைய பெருமையும் இங்கே பகவான் காட்டுறார். இப்படி பகவானுக்கு ரட்சை பண்ணினார்கள். 1 மாதம் ஆச்சு. அப்போ கண்ணனை ஒரு வண்டி குளிப்பாட்டி வண்டி கடியில் வச்சுட்டு யசோதை வந்தவர்களை கவனிக்க போகும்பொழுது அந்த வண்டியில் ஒரு அசுரன் பூந்துண்டான். அவனுக்கு சகடாசுரன்னு பேர். இந்த வண்டி ரூபத்தில் முதல்ல அவன் தான் ஆரம்பித்தான். இப்போ முக்கால்வாசி எல்லா அசுரனுமே வண்டியாக தான் வரான். லாரியாக வந்து ஒருத்தர் மேலேயே அடிக்கிற மாதிரி வரான். அதை அவன் தான் ஆரம்பித்து வச்சான். உடனே பகவான் காலால் ஒரு அடி அடித்தார். அந்த வண்டி சகடாசுரனுக்கும் மோட்சத்தை கொடுத்தார். இன்னொரு நாளைக்கு மடியில் வச்சுட்டு யசோதை குழந்தைய ஆனை ஆட்டுறதுன்னு பேர். ஆனை யானை அழகர் ஆனை அழகரும் சொக்கரும் ஏறும் ஆனை கட்டி கரும்பை முறிக்கும் ஆனை காவேரி தண்ணீரை கலக்கும் ஆனை இப்படி ஒரு பாட்டு பாடி குழந்தைய ஆட்டுவார்கள். இப்போ இந்த பாட்டை நான் வாழ வேண்டியிருக்கு. நான் எல்லா தாத்தா பாட்டியும் முதியோர் இல்லத்துக்கு போயிடுறா. வீட்டில் இருக்கிறதுக்கு தாத்தா பாட்டி இருந்தால் தானே குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. அந்த குழந்தைய அப்படி 2 தடவை ஆட்டி விட்டால் போகிற அப்புறம் குழந்தைய ஆடிண்டே இருக்கும். அந்த கிருஷ்ணன் அப்படி ஆட்டின்றே இருக்கும்பொழுதே திருநாவர்த்தன்னு ஒரு அசுரன் அவன் புயல் காற்று வடிவத்தில் வரான். அந்த திருநாவர்த்தனை பார்த்த உடனேயே கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருத்து அசுரன் வரான்னு மெதுவாக அம்மா மடியிலேருந்து இறங்குறான். யசோதை விட மாட்டேங்கிறான். அப்போ வெயிட்டை ஜாஸ்தி ஆக்கினான். உடனே நெய்ஸாக இறக்கி கீழே வச்சால் அப்போ எல்லார் கண்ணிலையும் மண் அள்ளி போட்டு கிருஷ்ணனை தூக்கிட்டு கிளம்பிட்டான். குழந்தைகளுக்கே டாட்டா போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். டாட்டா போகலாம் வரையான்னு கேட்டால் உடனே கிளம்பிடும். அது மாதிரி இந்த திருநாவர்த்தன் டாட்டா போகலாமான்னு உடனே சரின்னு அவன் கூட கிளம்பினான். கொஞ்சம் தூரம் போன உடனே திடீர்னு கிருஷ்ணன் அம்மா கிட்ட போகணுன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். இந்த குழந்தைக்கு எப்போ அம்மா ஞாபகம் வருதுன்னே தெரியாது. திடீர்னு அம்மாவை ஞாபகம் நினச்சின்னு அழ ஆரம்பிச்சிடும். அம்மாவை பார்த்துன்னு அழ ஆரம்பித்த உடனே இந்த திருநாவர்த்தன் சொன்னால், நான் அம்மா கிட்ட போல அம்மான் கிட்ட போகிறேன், கம்ச மாமாவை பார்க்க போகலான்னா. நான் மாமாவை பார்க்குறதுக்கு அக்குரனோட போய்க்கிறேன், ஒன் கூட வரதா இல்லைன்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு திருநாவர்த்தனுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். கிருஷ்ணனுக்கு ஒரு வயசாகிடுத்து, இன்னும் பேர் வைக்கலை. குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு சம்ஸ்காரமாக நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு. பேர் நம்மளாக வைக்கக்கூடாது. ஒரு பெரியவர்களை கூப்பிட்டு அவாவாயால் ஒரு பேர் வச்சோம்னா குழந்தைக்கு அந்த பேர்லேருந்து ஸ்வபாவமும் வரும். சாந்தின்னு பேர் வச்சானா சாந்தியாக இருக்குவா. அது இப்போ மகான்கள் சில பேர் சாந்தின்னு பேர் வச்சுப்பா, ஒரே சாந்தி இல்லாமையே இருப்பா, அது வேறு. அது மகான்கள் வாயால் பேர் வைக்கணும். அப்படி இந்த குழந்தைக்கு பேருக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பேரை இப்போல்லாம் வாத்தியார் யாரையும் கூப்பிட்றதில்ல. கூகுளில் தட்டினா அது ஒரு 1000 பேரை சொல்கிறது. இதை பேர் எடுத்துக்கோன்னு. அது அந்த பேருக்கு இதுதான் அர்த்தம்னு அவளே சொல்கிறா. எந்த பாஷையில் அர்த்தம்னு வேறு தெரியல. எந்த பாஷையில் அர்த்தம் தெரிய வேண்டாமோ, ஆர்த்தின்னு பேரை வச்சுட்றான். ஆர்த்தினா என்ன அர்த்தம்னா கஷ்டம்னு அர்த்தம். ஆஷ்டினா கஷ்டம்னு பேர் வைக்கக்கூடாது குழந்தைக்கு. இப்படி நல்ல பேராக குழந்தைகளுக்கு வைக்கணும். அது ஒரு பெரியவா வாயால் வரணும். ஆனால் யாராவது பெரியவா வராளான்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது அப்போ தான் கர்காச்சாரியர் வரார். பஜனை 12 நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா, ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, ஹே மாதவா ஹே கேசவா, ஹே மாதவா ஹே கேசவா, முரளிதரா கண்ணா மனமோகனா, முரளிதரா கண்ணா மனமோகனா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, சுந்தர கோபாலா, சுந்தர கோபாலா. கர்காச்சாரியர் வந்தோடனே அவரை நமஸ்காரம் பண்ணி குழந்தைக்கு பேர் வைக்கணும் என்று சொல்ல 2 குழந்தை இருக்குது. வசுதேவருடைய பையன் ஒருத்தன்
அவனுக்கு ரொம்ப பலசாலியாக இருக்கான்னு அவனுக்கு பலன், அழகாக இருக்கிறதுனால ராமன் 2 பேரை வச்சார். அதை நம்ம பலராமன்னு சேர்த்து நம்ம சொல்கிறோம். சங்கர்ஷன்னு 3 பேரை வச்சார். இந்த பக்கம் பார்த்தார், உடனே கிருஷ்ணன் அவரை பார்த்தான், கர்காச்சாரியரை பார்த்தான். என்ன ஓய், உமக்கு பேர் வச்சு அமைச்சதே நான் தான், நீ எனக்கு பேர் வைக்க வந்துட்டீரா அப்படின்னு அவரை பார்க்க, கர்காச்சாரியருக்கே என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. சொல்லி பார்க்குறார், விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு. எந்த பேர் வைக்கிறது? விஸ்வம் விஷ்ணு வஷட்காரன் அப்படின்னா என்னன்னே எனக்கே புரியல. சரி, இப்படி ஒவ்வொன்றா யோசித்து பார்த்துட்டு இருக்கார். அந்த கர்காச்சாரியர் யோசிக்கிறத புரிஞ்சுட்டு கிருஷ்ணன் அவருக்கு ஒரு க்ளூ கொடுக்கலாம்னு என்ன பண்ணினான், மெதுவாக அவரை தாடியை பிடிச்சி இழுத்தான். இழுத்தவனே புரிஞ்சு விட்டான், எல்லாரையும் பிடிச்சி இழுக்கிறவன், எல்லாரையும் தன்கிட்ட இழுக்கிறதுனாலேயே கிருஷ்ணன்னு பேர். எல்லாரையும் மாத்திரம் இல்லை, எல்லார் பாபத்தையும் இழுக்கிறவன். கிருஷ்ணனா கோடி ஜென்மாவில் பண்ணின பாபத்துக்கு கிருஷ்ண பேராம். கோடி ஜென்ம கிருதம் பாபம் கிருஷிரி துச்சதே புதைகி தன்னாசன கரோதேவா கிருஷ்ண இத்யபிதீயதே. கோடி ஜென்ம பாபத்தையும் நீக்கிறதுனால அவனுக்கு கிருஷ்ணன், இப்படி பல காரணத்தினால கிருஷ்ணன்னு பேர் வச்சார். அந்த கிருஷ்ணன்ங்கிறது நமக்கு இன்னும் ஈஸியாக வரணுங்கிறதுக்காக தான் ஆழ்வார்கள்லாம் கண்ணன் அப்படின்னு மாற்றி கொடுத்தார்கள். மெதுவாக கண்ணன் விளையாடின்னு இருக்கான். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு லீலை பண்ணினான்னு அழகாக ஒரு பாட்டு உண்டு, அதை சொல்லி பூர்த்தி பண்ணுவோம். ஒரு மாசமான கிருஷ்ணன் உதட்டை பிதுக்கி அழுவன், 2 மாசமான கிருஷ்ணன் இங்கு இங்கு பேசுவன், 3 மாசமான கிருஷ்ணன் முகத்தை பார்த்து சிரிப்பன், 4 மாசமான கிருஷ்ணன் நீஞ்சி விளையாடுவன், 5 மாசமான கிருஷ்ணன் கொஞ்சி விளையாடுவன், 6 மாசமான கிருஷ்ணன் அத்தை என்று அழைப்பன், 7 மாசமான கிருஷ்ணன் எழுந்திருந்து நிற்பன், 8 மாசமான கிருஷ்ணன் 8 அடி வச்சு நடப்பன், 9 மாசமான கிருஷ்ணன் ஓடிச்சாடி கழிப்பன், 10 மாசமான கிருஷ்ணன் பால் சட்டியை உடைப்பன். 10வது மாதத்துலேயே பால் சட்டியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறார். அந்த கண்ணுடைய பால லீலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். நாளைக்கு வரவர்கள்லாம் குழந்தைகளை அழைச்சின்னு வாங்கணும். அதுக்குன்னா ரொம்ப கை குழந்தை தூக்கின்னு வரணும்னு அவசியம் இல்லை, கதை கேட்குற மாதிரி குழந்தைகளை வரணும். அது மாதிரி குழந்தைகளெல்லாம் அழைச்சின்னு வந்தாலும் நாளைக்கு கண்ணனுடைய லீலைகளெல்லாம் கேட்கலாம். நாளைக்கு கிருஷ்ணனுடைய பால லீலையோட இன்றைக்கி அவதாரத்தோடு இப்போ நிறுத்தின்னு இருக்கோம். மேலே பால லீலைகளை விஸ்தாரமாக நாளைக்கு கேட்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஸ்வஜனஹிருதமல சரோவர விகசித சரசீருக மிருதுச்சரணா கம்பீர கமன கருணாயதநயன கலாதர சீதலவதனா லலித விசால லலாட்ட விபாசித கோபி சந்தன திலகா ஜய ஜய கலிமதஹரணா ஜய ஹரிநாம விதரணா ஜய ஹிதகர மிருதுவச்சனா ಹೇಮಶೈಲ ಸಮಧೀರ ಉದಾರ ಕರುಣಾ ಪಾರಾವಾರ ಜಯ ಶ್ರೀ ಮಾಧುರಿ ರಮಣ ಜಯ ಶ್ರೀ ಮಾಧುರಿ ರಮಣ ಜಯ ಶ್ರೀ ಮಾಧುರಿ ರಮಣ. ಜಯ ಬೋಲ್ ಪ್ರೇಮಿಕೇಂದ್ರ ಸದ್ಗುರು ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜಯ. ಜಯ ಜಯ ಭಾಗವತ ದೇವಾ ಜಯ ಜಯ ಭಾಗವತ ಜಯ ಜಯ ರಾಧಾ ಕೃಷ್ಣ ಸ್ವರೂಪ ಜಯ ಜಯ ಭಾಗವತ ದೇವಾ ಜಯ ಜಯ ಭಾಗವತ. ನವ ನವರಸ ಭರಿತಂ ದಿವ್ಯಂ ನಾರಾಯಣ ಮುಖಗಲಿತಂ ನಳಿನಾಸನ ದೇವ ಪ್ರದದೌ ನಾರದ ಮುನಯೇ ತ್ವಾಂ ದೇವಾ ಜಯ ಜಯ ಭಾಗವತ ಜಯ ಜಯ ಭಾಗವತ ದೇವಾ ಜಯ ಜಯ ಭಾಗವತ ಜಯ ಜಯ ರಾಧಾ ಕೃಷ್ಣ ಸ್ವರೂಪ ಜಯ ಜಯ ಭಾಗವತ ದೇವಾ ಜಯ ಜಯ ಭಾಗವತ. ಜೈ ಬೋಲ್ ಭಾಗವತ ಭಗವಾನ್ ಕಿ ಜಯ. ಸ್ವಸ್ತಿ ಪ್ರಜಾಭ್ಯಃ ಪರಿಪಾಲಯಂತಾಂ ನ್ಯಾಯೇನ ಮಾರ್ಗೇಣ ಮಹೀಂ ಮಹೀಷಾಃ. ಗೋ ಬ್ರಾಹ್ಮಣೇಭ್ಯಃ ಶುಭಮಸ್ತು ನಿತ್ಯಂ. ಲೋಕಾಃ ಸಮಸ್ತಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಕಾಯೇನ ವಾಚಾ ಮನಸೇಂದ್ರಿಯೈರ್ವಾ ಬುದ್ಧ್ಯಾತ್ಮನಾ ವಾ ಪ್ರಕೃತೆ ಸ್ವಭಾವಾತ್ ಕರೋಮಿ ಯದ್ಯತ್ ಸಕಲಂ ಪರಸ್ಮೈ ನಾರಾಯಣಾಯೇತಿ ಸಮರ್ಪಯಾಮಿ. ರಾಧೇ ಕೃಷ್ಣ. ರಾಮ್ ರಾಮ್.
உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.